இந்த செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய வளமான நலமான பொற்கரங்கள் உங்கள் மேல் இருப்பதாக. இன்றைக்கும் தேவ ஆசீர்வாதம் பெற்று உங்கள் காரிய கடமைகள், உங்கள் போக்குவரவு, உங்கள் கொடுக்கல் வாங்கல், உங்கள் திட்ட தீர்மானம், மேலான ஆலோசனைகள், இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் நிறைவேறுவதற்காக நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரயாசங்கள் சகலவற்றையும் பரலோக தேவன் வாய்க்க பண்ணுவாராக. இன்றைக்கு உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவாதி தேவன் கைகூடி வர செய்தருளும்படிக்கு நாம் கருத்தாய் நாம் ஜெபம் பண்ண போறோம். அதற்கு முன்பதாக அப்பா கொடுக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். காட்டிலே பெரிய மிருகம் எதுன்னு கேட்டா உடனே நம்ம சொல்லுவோம் யானை தான். யானை தோற்றத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் யாரும் யானைய காட்டுக்கு ராஜான்னு சொல்றது கிடையாது. காட்டிலேயே ரொம்ப வேகமாய் ஓடக்கூடிய வீரியம் மிகுந்த ஒரு மிருகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க சிறுத்தை தான். சிறுத்தைக்கு பெரிய வீரியம் இருந்தாலும் வேகம் இருந்தாலும் ஓடக்கூடிய திராணி ஆற்றல் இருந்தாலும் யார் அந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்றதே இல்லை. கவனிச்சிருக்கீங்களா? காட்டிலேயே ரொம்ப ஸ்மார்ட், அறிவுபூர்வமானது, புத்திசாலித்தனமானது எந்த மிருகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டுன்னு சொல்லுவாங்க அது யாரு? நரிதான். நரி எவ்வளவு புத்திசாலித்தனமான மிருகமா இருந்தாலும் யாரும் அதை காட்டுக்கு ராஜான்னு சொல்றது இல்லை. ஏன்? உருவத்தில் பெருசா இருக்கலாம், வேகமா இருக்கலாம், புத்திசாலித்தனம் இருக்கலாம், என்ன இருந்தாலும் இது எதையுமே காட்டுக்கு ராஜான்னு யாரும் சொல்றது இல்லை. சிங்கத்தை தான் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? சிங்கத்தினுடைய பக்குவம், சிங்கத்தினுடைய மனப்பக்குவம், சிங்கத்தினுடைய ஆட்டிடியூடு, சிங்கத்தினுடைய அணுகுமுறை, சிங்கத்தினுடைய பக்குவ நிலைகள், சிங்கம் கையாளக்கூடிய செயல்பாடுகள், அது பதறாது, அது படபடக்காது. வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது முற்கோபி புத்தியினத்தை விளங்க பண்ணுவான். ஷார்ட் டெம்பர், அவசரப்படுவாங்க, பின் விளைவுகளை யோசிக்காம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மண்டையை சொரிஞ்சுப்பாங்க. சிங்கம் அப்படி செய்யாது. பதுங்கிதான் பாய்ந்து வேட்டையாடும். இதை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு உடனே பாஞ்சிடாது. ஏதோ கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உடனே வேட்டையாடாது. நிதானமா, பக்குவமா, விவேகமா யோசித்து, பின் விளைவுகளை யோசித்து பதுங்கி பிறகு பாய்ந்து வேட்டையாடுமா. இப்படி ஒரு கேரக்டர் காட்டுல இருக்கக்கூடிய எந்த மிருகங்களுக்கும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வார்த்தையின்படி நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஒரு காரியம் முடியணும்னா பதட்டத்திலே இருக்காதீங்க, டென்ஷன்லயே இருக்காதீங்க, கோபத்திலே இருக்காதீங்க. நீங்க எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் நீங்கள் கையாள வேண்டியது நீடிய சாந்தம், மிகுந்த மனப்பக்குவம், பொறுமை, விவேகம். இதெல்லாம் அழகா கையாண்டீங்கன்னா வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது நீங்கள் மகா புத்திமான், மகா ஆற்றல் பெருத்தவர்கள். அப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கணும்னா சிங்கத்தை போல நிதானம், காரியத்தை நிதானமா கையாள்றது. இது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது இல்ல, எதை பேசணுமோ அதை பேசுறது. கண்ட இடத்துல ஏறி பேசுறது இல்ல, எங்க ஏறி பேசணுமோ அங்க ஏறி பேசுறது, எங்க இறங்கி பேசணுமோ அங்க இறங்கி பேசுறது, எங்க விவேகமா பேசணுமோ அங்க விவேகமா பேசுறது, எங்க விளையாட்டா பேசணுமோ அங்க விளையாட்டா பேசுறது. இடங்களுக்கு ஏற்றாற் போல் பக்குவமாய் பேச்சுக்களை கையாளுவது, செயல்களை கையாளுவது, யார்கிட்ட எதை பேசணும், யார்கிட்ட எதை பேசக்கூடாது என்ற நிதானம், பொறுமை, சாந்த குணம்,
சிங்கத்தை போல காரியங்களை பக்குவமாய் கையாளுவது, இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்க காரியம் 100% சக்சஸா முடியும். ஏன்னா சிங்கத்தை மாதிரி உங்க காரியத்துல நீங்க தான் கிங்கா இருப்பீங்க, ராஜாவா இருப்பீங்க. ஆகவே வேத வார்த்தையின் சத்தியத்தின்படி முற்கோபியா இருக்காதீங்க, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, கோபமே படாதீங்க. நீங்களாம் வளர வேண்டியவர்கள், நீங்கள் எல்லாம் உயர வேண்டியவர்கள், நீங்கள் எல்லாம் பெரிய சிம்மாசனத்தில் அமர வேண்டியவர்கள், நீங்கள் எல்லாம் அடுத்த அபார ஆச்சரியமான வளர்ச்சி அடைய வேண்டியவர்கள். உங்களுக்கு கோபமே ஆகாதுங்க. அது உங்களுக்கு அழகு அல்ல, அது உங்களுக்கு தகுதியே அல்ல. அதனால கோபமே வராதா? கோபம் வராத மனிதர்கள் யாருமே கிடையாது. கோபமே வராது என்று சொல்லுகிறவர்கள் அல்ல, கோபம் வந்தாலும் அதன் அழக கையாளுவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் மகா புத்திமான். இந்த வார்த்தையின்படி காரியங்களை பக்குவமா அப்பாயிட்ட கிருபை வாங்கிக்கோங்க. ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க. சாலமோன் கேட்டது போல ஒவ்வொரு நாளும் உங்க பிசினஸ்ல, குடும்ப இல்லற வாழ்க்கையில, சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல, காரியத்தை நடப்பிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஸ்மார்ட்டா, நிதானமா, பக்குவமா, ஞானமா, விவேகமா செய்ய வேண்டிய கிருபையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்காக நான் அதுக்காக தான் ஜெபம் பண்ண போறேன். நம்ம கேட்க போறோம். அதை உங்கள் லைஃப்ல நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி பாருங்க. உங்க காரியங்கள் எல்லாம் வெற்றியா இருக்கும். ஆண்டவருடைய நாமத்தினால நான் உங்களை மனதார வாழ்த்துறேன். நீங்க இன்னைக்கு நல்லா இருப்பீங்க. எப்பவுமே இந்த சுபாவங்களோடு நீங்க இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த நாளிலும் பிறந்தநாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நம்முடைய அன்பு சகோதரர் சாம்சன், சகோதரி கிஃப்டா திருமண நாள் காண போறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தெய்வமே, நாங்கள் கேட்ட வார்த்தை சத்தியத்தின்படி மகா புத்திமான்களாய், சாந்த குணம் உள்ளவர்களாய், காரியங்களை விவேகமாய், நிதானமாய், பகுத்தாராய்ந்து பக்குவமாய் செயல்படுத்தக்கூடிய விசேஷித்த கிருபைகளை நீருமுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. முற்கோபியாய் இராதபடிக்கு புத்தீனமாய் காரியங்களை செய்து பிறகு ஏன் அப்படி செய்தோம், ஏன் அப்படி பேசணும், ஏன் அப்படி நடந்துகிட்டோம், ஏன் அப்படி காரியத்தை நம்ம நடப்பித்தோம்னு சொல்லி தலையை சொரிந்து கொள்ளாதபடிக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய மன முதிர்ச்சி, விவேக ஞான கிருபைகள், எல்லா ஆற்றல் ஆசீர்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பூர்த்தியான ரகத்திலே தந்து நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளும் உடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியின் நாளாய், வெற்றியின் நாளாய், கொண்டாட்டத்தின் நாளாய், ஆனந்தமான அகமகிழ்வு கொடுக்கக்கூடிய அற்புத நாளாய் அமைந்தருளும்படி ஆண்டவரே உடைய தெய்வீக திரு நாமத்தினால, வார்த்தையினால உடைய பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் உடைய பிரசன்னத்திலே கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவரக ஜபங்களுக்கும் மேன்மையான பதில்களை, பலன்களை பூர்த்தியான ரகத்தில் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என உடைய பாசம் மிகுந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் தாமே விசேஷமாக ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. சகல ரகமான கிருபைகள் பெற்று உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் நீங்க பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் இந்த வீடியோ உங்களை தேடி வரும். ஒவ்வொரு நாளும் கேளுங்க, எங்களோட ஜெபத்துல பங்கு கொள்ளுங்க. நிச்சயமா ஒவ்வொரு நாளும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.